படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி நேயர்களே. தூத்துக்குடியில் இருந்து கிருஷ்ணகுமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணகுமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார், நான் வந்து இப்ப 1111 மார்க் எடுத்திருக்கேன் சார். இப்ப வந்து இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்ல பிஎஸ்சி அக்ரி பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். உங்களுடைய என்ஜினியரிங் சார்ந்த கட் ஆஃப் மதிப்பு என்ன சொல்லுங்க, பிளஸ் அக்ரி குரூப்புக்கு தனியா சொல்லுங்க. நான் ரெண்டுல வச்சு எதை வச்சு முடிவு பண்ணலாம். அக்ரி வந்து 182.75 சார். சரி. இன்ஜினியர் வந்து 184.50 சார். சரி, நீங்க எந்த பிரிவு, பிசி எம்பிசி இது மாதிரி எந்த பிரிவை சார்ந்தவர்? பிசி கிறிஸ்டின் சார். சரி, ஓகே. இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து நல்ல மார்க்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப வந்து நீங்க உங்களோட ஆப்டிடியூட் நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப என்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டட் விஷயங்கள் கணிசமானதா இருக்கும். உங்களுக்கு கணிதம் நல்லா வரும் அப்படின்னா நீங்க துணிஞ்சு தைரியமாக வந்து என்ஜினியரிங் எடுக்கலாம். அக்ரி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை விருப்பப்படுறாங்க அண்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல், உங்களுக்கு பயாலஜி அதிக விருப்பமா மேத்தமெட்டிக்ஸ் அதிக விருப்பமாங்கிறத அந்த டில்ட்டை வச்சு நீங்க டிசைட் பண்ணலாம். ராஜபாளையத்தில் இருந்து முருகேசன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? முருகேசன் வணக்கம். மேடம், என் பொண்ணு வந்து 720 மார்க் வாங்கியிருக்காங்க மேடம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓகே. அவன் வந்துட்டு இப்ப நம்ம வந்து மேல படிக்க போது கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது சீட்டு கிடைச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சிருவோம், இல்லாட்டா வேண்டாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம். சரி, நீங்க எந்த வகுப்பு சேர்ந்த? பிசி எம்பிசி அது மாதிரி என்ன வகுப்பு சேர்ந்தவர்? பிசி சார். பிசி. 720ங்கிறது என்ஜினியரிங் பொறுத்தவரை குறைந்த மதிப்பெண் தான் வந்து இது வந்து. அதனால நீங்க வந்து அதுக்காக படிப்பை நிறுத்துறதுங்கிறது சரியான முடிவு கிடையாது. வந்து கலை அறிவியல் கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி பட்ட படிப்பை அந்த மாதிரி ஏதாவது நீங்க சேர்க்கலாம். இதுக்காக நீங்க படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கவர்மெண்ட் காலேஜ்லயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. இந்த மதிப்பெண்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே சீட் கிடைக்கும். அதனால நீங்க அந்த அப்ரோச் எடுக்கலாம் அப்படிங்கறத என்னோட நன்றி. நிச்சயமா சார். இந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப இவருக்கு வந்து வசதி கிடையாது அப்படிங்கறது ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. இப்ப நம்ம வந்து காலர்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது நிறைய பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கு. நான் இதை எடுக்கலாமா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, ஈஸி எடுக்கலாமா? அப்ப அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய ஸ்கில் இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு இதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுலதான் எனக்கு டேலண்ட் இருக்கு, இதுல வந்தா என்னால ஒரு கரியர் ஓரியன்டா நான் நல்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியுங்கிறது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் தனக்கு தானே ரியலைஸ் பண்ண முடியும்? பெரும்பாலான சமயங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரியலைஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ண தவறிடுறோம். உதாரணமாக ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஒரு 6th 7th இருந்தே நல்ல ஓவியம் போடுற திறமை இருந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு 10th தாண்டும் போது நீ இப்ப எப்ப பார்த்தாலும் படம் போட்டுக்கிட்டு நீ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த +2 நீ எங்க ஒரு மார்க் வாங்க போறேன்னு சொல்லி அப்படியே ஒரு பிரேக்கை போட்டு அதை தள்ளி விடுறோம். வேற அந்த ஓவிய திறமையை மட்டும் வச்சு சென்னையில 150 ஆண்டு பழமை வந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கு. அதுல பிஎஃப்ஏன்னு பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு பட்டப்படிப்பு இருக்கு. அதை படிச்சு பெரிய ஆளாங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. அப்ப ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ரீம் லைன் ஆகி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் தப்பு சொல்ல முடியாது. சொசைட்டியும் சேர்த்து தானே, சொசைட்டி பள்ளிகள் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா இன்னைக்கு பள்ளிகள் வந்து அல்லது பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு தொந்தரவா தான் பாக்குறமே தவிர அது இது சார்ந்த இணைந்ததா நம்ம பாக்குறதே கிடையாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8th தாண்டின உடனே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அட்லீஸ்ட் 10th கூட இட்ஸ் நாட் டூ லேட். ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லப்படுறது. இது வந்து சைக்காலஜில இருக்கிற ஒரு உங்களுடைய திறனை ஒரு 10க்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸை வச்சு உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எந்த பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கு, எந்த ஆப்டிடியூட் இருக்கு, எதுல நீங்க போனா சரியா இருக்கும் அப்படின்னு அழகா ஒரு ரிசல்ட் கணிச்சு. இது எல்லா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா ரெடிமேடா இந்த டெஸ்ட் அவைலபிள் வந்து. சில இடங்கள்ல இந்த ஸ்கூல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அட்மினிஸ்டர் பண்றாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது நானும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு 4th 5th 6th எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகணுங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும்னே தோணாது. அந்த டைம்ல இருந்து இவங்க நீ டாக்டரா தான் வரணும், நீ என்ஜினியரா தான் வரணும்னு சொல்ல அவங்களுடைய மனசுலயும் அது பதிஞ்சிடும். சோ அப்படியே என்ன ஆயிடுறது, அது ஒரு ஃப்ளோல அவங்களுக்கு என்ன கோர்ஸ் தனக்கு என்ன பிரச்சனை, நாளைக்கு டாக்டர் ஆகலைன்னா டிசப்பாயிண்ட் ஆகி வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, லைஃப் இஸ் ஆல் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து இது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க? அதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு என்ன மாதிரி சில விஷயங்கள் என்னன்னாக்க தெரியாத ஒரு காரணம், இதை பத்தி அதிகம் தெரியாதது, திரும்ப மற்ற பேரண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு இதுலதான் அவங்க கெட் கேரிட் அவே. இன்னொன்று வந்து நம்ம என்னன்னாக்க நம்ம ஊரை தாண்டி நம்ம சிந்திக்கிறதுல அது ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேணும்னா ஆல் இண்டியா போறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். வந்து
பல சமயங்கள் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். பட் சிட்டில இருக்கிறவங்க செய்யறாங்களே, அவங்களுடைய நேர் ஆப்ஷன் ஆல் இந்தியா கூட இல்ல, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் தெரியுது. வந்து நமக்கு வந்து ஒரு 90% நம்ம இந்த கிராமப்புற மாணவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து சென்னைக்கு வரதே ஒரு வெளி உலகத்துக்கு வர மாதிரியான ஒரு பெரிய விஷயமா மாறிடுது வந்து. சோ அதனால அந்த அவேர்னஸ் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கும் ஒரு டைம்ல இருந்து பேரலா வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த குழந்தைகளுடைய உணர்வை மதிக்க கத்துக் கொடுக்கணும். இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ஜினியரிங் தான் இருக்கு, மெடிசன் தான் இருக்கு. மெடிசன் என்னன்னா லைஃப் இஸ் ஆல் ஓவர் அப்படின்னு இல்லாம, மெடிசன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன விதமான மெடிசன் ஓரியன்டட் கோர்ஸ் எல்லாம்? அதுதான் சொல்றேன். என்னன்னா நம்ம பிள்ளைகள் வந்து ஒரே ஒரு எம்பிபிஎஸ் லேபிளுக்கு மோதிட்டு அரை மார்க் 4 மார்க்ல கிடைக்கிறேன்னா வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. வேண்டியது இல்ல. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படியே பிடிஎஸ் பல் மருத்துவம். இன்னைக்கு எம்பிபிஎஸ் சொல்லித்தர கல்லூரிகளை விட பல மடங்கு எண்ணிக்கையில் அதிகமாக பிடிஎஸ்கள். அப்ப அந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பல் மருத்துவமும் நல்ல லீடிங்ல இருக்கு. அடுத்த நிலையில மருந்தியல்னு சொல்லப்படுற பிஃபார்ம். இன்னைக்கு பிஃபார்ம் வந்து நம்ம இருக்கிற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப்பை தாண்டி மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், உலகளாவிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நம்ம போக முடியும். அதற்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான இந்த பிபிடி, பிசியோதெரபி, ஆப்டோமெட்ரி, ஆக்குபேஷனல் தெரப்பி, நர்சிங், இதெல்லாம் ஒரு பட்டியல். இதை தவிர நம்ம இந்த ஆல்டர்னேட் மெடிசன் இருக்கு பாருங்க. நம்ம வந்து எம்பிபிஎஸ்ங்கிறது ஆங்கில மருத்துவம், அலோபதி. அதற்கு மாற்றான மாற்று மருத்துவம் அல்லது இந்திய மருத்துவம் பாத்தீங்கன்னாக்க ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி, இந்த 5லயுமே எம்பிபிஎஸ் இணையான அதே 5.5 ஆண்டுகள் அதே அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் எல்லாத்திலுமே இருக்கு. இன்னைக்கு கடந்த சில வருடங்கள் இது கேட்சிங் அப். இதுல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். முக்கியமா மெடிசின்ஸ்லயே இப்ப நீங்க நிறைய ஸ்ட்ரீம் சொல்லிருந்தீங்க. அலோபதியும் தாண்டி யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதின்னு அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னலாம் பத்தி பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். ரேணுகா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேணுகா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், என் பொண்ணு வந்து இப்ப +2ல 1123 காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஓகே. அவங்க வந்து இப்ப வந்து இதுல பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ்னு இப்ப இங்க கோயம்புத்தூர்ல சேர்ந்திருக்காங்க. மேற்கொண்டு என்ன இது முடிச்சிட்டு படிக்கலாம் அப்படின்னு ஒரு இது. ஓகேமா, அவங்க +2லயும் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, பிகாம்லயும் நல்ல கோர்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு காலத்துல இருந்த மாதிரி இல்லாம ஒரு பொதுவான பிகாமா இல்லாம பிகாம் மட்டும் உடைச்சு ஒரு 51 ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. சிஏ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், பேங்கிங் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களும் சேர்த்துனா ஒரு 51 ஸ்பெஷலைஸ்ட் பிகாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த பொண்ணும் ஒரு நல்ல பிகாம் எடுத்திருக்காங்க. இவங்க பேரலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் ஏசிஎஸ் இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து இப்பவே எழுத ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா இவங்க மார்க்ஸ் சொல்லும் போது இவங்க நல்ல பிரைட்டுங்கிறது தெரியுது, ரொம்ப விவரமா தெரிஞ்சு அந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா சரியா இருக்குங்கிறதா என்னோட ரெக்கமெண்டேஷன். திருப்பூரில் இருந்து ஒரு நேயர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். நான் பௌத்திகா பேசுறேன். சொல்லுங்க பௌத்திகா. என்னோட மார்க் வந்து 1106 மேம். இப்ப நான் வந்து பி ஃபார்ம் இல்லனா டி ஃபார்ம், பிசியோதெரபி அண்ட் பயோடெக்னாலஜி இந்த 4ல எந்த கோர்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும், அதுக்கு எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கும் கேக்குறேன். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அந்த குரூப் இருக்கு இல்லையா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுல வந்து 200க்கு எவ்வளவு வருது உங்களுக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு 183 வருதுங்க சார். நீங்க எந்த பிசி, எம்பிசி அது மாதிரி என்ன பிரிவை சார்ந்தவர்? பிசி. பிசி. ஓகே, ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் தான். வந்து இது ஒன்றுக்கொன்று ஓரளவுக்கு இணைந்தது, கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஃபார்மை பொறுத்தவரை இயர்ஸ் அதிகம், பிபிடியை பொறுத்தவரை இயர்ஸ் குறைவு. உங்களுக்கு பிபிடி என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிசியோதெரப்பி. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகள்ல ஒரு பிசியோதெரபிஸ்ட் கண்டிப்பாக அத்தியாவசியம். தவிர தனியாக ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு கிளினிக் வச்சு அவங்க டாக்டர் போல அவங்க பிராக்டிஸ் பண்ணவும் முடியும். அதனால ஒரு சுய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதுல உண்டு. அதே மாதிரி தான் பிஃபார்ம் முடிச்சிட்டு நீங்க ஒரு பார்மசியில ஒர்க் பண்றதோ, ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றதோ செய்ய முடியும். நாளைக்கு உங்களுக்கு குடும்ப வசதி இருந்தா நீங்களே ஒரு பார்மசியும் தொடங்க முடியும். அப்ப நீங்க குறிப்பிட்டிருக்க இந்த 2 கோர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க படித்து வேலை பிளஸ் சுய தொழில் இரண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கோர்ஸ் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதனால இதுல பெரிய வித்தியாசம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க பார்த்து முடிவெடுங்க. அடுத்தபடியாக ஜென்சி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜென்சி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். நான் ஜென்சி, நாகர்கோவில்ல இருந்து. சொல்லுங்க. எனக்கு +2ல 1106 மார்க். எனக்கு இன்ஜினியரிங் 190.25 கட் ஆஃப் இருக்கு. எனக்கு நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்குமா, பிளஸ் அப்படி கிடைக்கலன்னா நான் வந்து சிஏ ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். எது பெஸ்ட் தான்? ஓகே, நீங்க எந்த பிசி, எம்பிசி மாதிரி கம்யூனிட்டி பிரிவு எது? பிசி.
பிசி. ஓகே, பிசிக்கு இது ஒரு நல்ல மதிப்பெண்மா. இது வந்து இது குறைவுன்னு கிடையாது. கண்டிப்பா வந்து உங்களோட கவுன்சிலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும், கவுன்சிலிங் வந்துடும். ஓரளவுக்கு நல்ல ஒரு தரமான கல்லூரி உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து இது கிடைக்கலன்னா சிஏங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். ஏன்னா ரெண்டு டிஃபரெண்ட் விஷயங்கள் வந்து. அதனால இந்த மதிப்பெண்ணுக்கு பிசி பிரிவுக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல தனியார் கல்லூரியிலயோ அல்லது அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் தமிழகம் முழுக்க இருக்கு, அரசு கல்லூரிகள் தமிழகம் முழுக்க இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுலயே உங்களுக்கு ஒரு நல்ல சீட் கிடைச்சிடும். நீங்க வருத்தப்பட வேண்டாம். இவங்க யோசிக்கிற ஆல்டர்னேட்டிவ் ஒரு எக்ஸ்ட்ரீமான இன்ஜினியரிங் இதுலயே உங்களுக்கு நல்ல சீட் கிடைச்சிடும். பிசிக்கு இந்த மதிப்பெண் நல்ல மதிப்பெண். அடுத்தபடியாக ரேகா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேகா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் 861 மார்க் வாங்கியிருக்கேன். நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சேன் மேடம். 861 வாங்கியிருக்கேன். சரி. இப்ப நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். தெரிஞ்சுக்கலாம் ரேகா. ஓகே, உங்களுடைய அந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளவு வருது? 134. 134. என்ன பிரிவை சேர்ந்தவங்க? எஸ்சி. எஸ்சி பிரிவு. எஸ்சி பிரிவுக்கு அந்த 134 நல்ல மதிப்பெண்மா. ஓரளவுக்கு நல்ல சீட்டே கிடைக்கும். பயோமெடிக்கல்ங்கிறது சமீப ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு துறை. ரொம்ப ரேரான ஒரு துறை. அதிகம் பேர் அதை விரும்பி தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அது என்னன்னு பயந்துட்டா தெரியாம எடுக்கிறது இல்ல. இது ஓரளவுக்கு இந்த பயாலஜி ஆப்டிடியூட் இருக்கிறவர்கள் இந்த பயோமெடிக்கலை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள பொண்ணு. அந்த பொண்ணு சரியா தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2ல மார்க் கம்மியா எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேருக்கு அவங்க எந்த கோர்ஸ் எதிர்பார்த்தாங்களோ அது கோர்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். இன்னொன்னு ஃபெயிலியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வரக்கூடிய அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷனும் எழுதிருப்பாங்க. ஆனா அவங்க ஆசைப்படுற சேரணும்னு நினைக்கிற சில விஷயங்கள்ல சேர முடியாது. பட் அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோல்வியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன விதமான டேலண்ட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குங்கிறத இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க ரியலைஸ் பண்றது சார்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம பல நேரங்களில் இந்த ரிசல்ட் வந்தோடனே பல அவல செய்திகளை படிக்கிறோம். முடிவு வேறு விதமா இருக்கும்போது உயிரை மாற்றிக் கொள்றது, வேற இது மாதிரி சிந்திக்கிறது. முதல்ல அதுவே வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ரீ எக்ஸாம்ங்கிற மறுதேர்வு ஒரே மாசத்துல இருக்கு. பல நேரங்கள்ல சத்தமிடாம படிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு போயிட முடியும். முதல்ல அந்த தோண்டு விடக்கூடாது, நம்ம ஏதோ பின்தங்கி இருக்கிறோமோங்கிற ஒரு இது நினைக்க கூடாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க நல்ல மதிப்பெண் எல்லாம் வாங்கிட்டு ஒரே ஒரு இங்கிலீஷ்ல போயிருப்பாங்க. இங்கிலீஷ்ல பாஸ் பண்ண இவங்க டோட்டல் 1100 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க 900 வாங்கினவங்களோட பெரிய ஆளு தான் உண்மையிலேயே வந்து. சோ அதனால அந்த மனசு விட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு இது வரக்கூடாது. அது பெற்றோர் துணை இருக்கக்கூடாது. பெற்றோர் தான் அங்க சரியா பக்குவமா கொண்டு வரணும். அவங்க வந்து பார்த்தேன், நீ ரைட் படிச்ச, காலையில படிச்ச, ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் போட்டேன், ஏதோ நடந்துருச்சு விட்டுரு அப்படின்னு சொல்ல வேண்டியவர்களே கொஞ்சம் கடுமையா அவங்க மேல நடந்துக்க கூடாது. இவங்க தெம்பூட்டாதான் அவங்க ரீ எக்ஸாம்ல சரியா பண்ணிட்டு வெளியில வர முடியும். அதனால இன்னைக்கு பல விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிறகும் தேதி இருக்கு, பிறகும் இன்னொரு கவுன்சிலிங் இருக்கு, நிறைய இடத்துல சீட்ஸ் வேக்கண்டா இருக்கும். அதனால இவங்க இதை முடிச்சிட்டு வந்த பிறகும் நிறைய சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரி, இப்ப கோர்ஸ் சீட்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு வேற என்னென்ன விதமான வாய்ப்புகள் இருக்கு? படிப்புல என்னென்ன விதமான வாய்ப்புகள் இருக்கு? இன்ஜினியரிங் தான் இல்லாம, மெடிசின் தான் இல்லாம, பாராமெடிக்கல் இல்லாம வேற சில டிப்ளமோ, சர்டிபிகேஷன் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய சான்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராக்டிக்கல் ஓரியன்டேஷன் கோர்சஸ் வச்சுங்களேன். இப்ப இவங்களே கூட இன்னொரு விஷயம் நினைச்சா கூட அவங்க செய்ய முடியும். டக்குன்னு அவங்க டிப்ளமா சேரணும்னா 10th குவாலிபிகேஷன் அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா இப்ப எங்க நமக்கு சிக்கல்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து சப்ஜெக்ட படிச்சு விரிவா எழுதுற திறமை எனக்கு இல்ல. அதே நேரத்தில் அந்த மோட்டர் பைக்கை கொடுத்தீங்கன்னா பிரிச்சு பூட்டி 5 நிமிஷத்துல உங்க கையில கொடுத்துருவேன். அப்ப இதுதான் வேணும். இதை எனக்கு மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரியாது, ஆனா செய்ய தெரியும். பல சமயங்கள்ல வந்து வித்தியாசமா சொல்லுவாங்க வந்து, நீங்க இந்த பையனை கூட்டு போய் இந்த மாடு மேய்ச்சி கொண்டு வானாக்கா ஒரு 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடும். மாடு மேய்ப்பது எப்படின்னு ஒரு கட்டுரை எழுத சொன்னீங்கன்னா ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நமக்கு இதுதான் முக்கியம், அது முக்கியம் கிடையாது. வந்து அப்ப அந்த பிராக்டிக்கல் ஓரியன்டேஷனான விஷயங்களை இவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு வந்து டிப்ளமா, ஐடிஐ, இந்த மாதிரி 1.5 வருஷம் ஐடிஐ, 2 வருஷம் ஐடிஐ, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அன்னைக்கே அவங்களுக்கு இப்ப ஒண்ணு வேணாம், ஒரு மொபைல் சர்வீஸ். இன்னைக்கு எல்லாரும் பல ஆட்கள் நமக்கு எல்லாம் ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு பச்சை சிவப்பு அழுத்துறதை தாண்டி பல பேருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்ப அது சர்வீஸ் சென்டருக்குன்னு பல கிலோமீட்டர் தூக்கிட்டு போறதுக்கு பதிலா நம்ம ஊர்லயே ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுங்களேன், அதை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிராக்டிகல் நாலேஜ் ஸ்கில்ஸ் எப்படிங்கிறது நிறைய அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அதுதான் எனக்கு சரியான வழியா இருக்கும். வெளி உலகத்துக்காக ஒரு பட்டம் அவசியம் இல்லை. வந்து
அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, டேலண்ட் இருக்கு, பிராக்டிகல் நாலேஜ் இருக்குங்கும் போது அதை எப்படி அவங்களுடைய லைவ்லிஹுட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் அவங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்தபடியாக ஜோதிகா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜோதிகா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேம். எங்க பொண்ணு பேரு ஜோதிகா மேம். அவ கொஞ்சம் கால் ஹேண்டிகேப்பு. அவ +2ல வந்து மார்க் ரொம்ப எதிர்பார்த்தா, ஆனா அந்த எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. அதனால பயோமேக்ஸ் தான் எடுத்தா. எடுத்துட்டு 577 தான் எடுத்தா. இப்போ அவ என்ன பண்றது எதுன்னு தெரியல. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து எது கொஞ்சம் அந்த இன்ஜினியரிங் குரூப்ல அதிகமாக இருக்காங்களா, பயாலஜி குரூப்ல எதுல அதிகமாக இருக்காங்க? இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் 100க்கு மேலதான், 120க்கு மேல எடுத்திருக்கா. மீதி எல்லாத்துலயும் கொஞ்சம் 100 தான் எடுத்திருக்கா. சரி, பரவாயில்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த தகவல் தெரியுமாங்கிறது தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னாக்கா, முதல் நாள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லப்பட்டு விளையாட்டு திறமைகளுக்கான கவுன்சிலிங். இரண்டாவது நாள் கவுன்சிலிங் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, உங்க பெண் போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியான கவுன்சிலிங். அதனால அவர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு இருக்கு. அதனால இது நீங்க மார்க் ரொம்ப குறைவுன்னு வருத்தப்படாம தைரியமாக நீங்க உடனடியாக அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அந்த மாற்றுத்திறனாளிகள் பிரிவை மார்க் பண்ணி, குறிப்பா மார்க் பண்ணி நீங்க விண்ணப்பிங்க. அதுல ஓரளவுக்கு நல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக தேர்வில் தோல்வி என்பது வாழ்க்கையில் தோல்வி என்று அர்த்தமே கிடையாது. நிறைய வாய்ப்புகள் நம் கண்முன்னே இருக்கிறது. அதனை எப்படி சூஸ் பண்ணி அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னே சொல்ல முடியும். நிகழ்ச்சிகள் அடுத்தபடியாக முகமது ஹசருதீன் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஹசருதீன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? குட் ஈவினிங் சார். நான் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. மார்க் 1085. இப்ப நீட் இந்த வருஷம் உண்டா கிடையாதா? இது இன்னும் கொள்கை ரீதியான முடிவு இன்னும் வரல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழகம் போன்ற ஒரு சில மாநிலங்கள் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜனாதிபதி கிட்ட ஒரு அவசர சட்டம் ஒப்புதலுக்காக போயிருக்கு. இன்னும் அதற்கான முடிவு இன்னும் வரல. அடுத்த சில நாட்கள்ல தான் இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு இது இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். நிச்சயமாக. சிவமணி அடுத்தபடியாக இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிவமணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சிவமணி, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம். நான் ஒரு மாற்றுத்திறனாளிங்க. சொல்லுங்க. என்னுடைய மகன் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து 1021 எடுத்துக்காப்ல. சரி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனா படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கு. அதனால அந்த அரசு கவுன்சிலிங்ல போறது அக்கிரியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சிவமணி. நீங்க வந்து பட்டதாரியா? இல்லங்க. அப்படின்னா நீங்க அந்த முதல் தலைப்படை பட்டதாரியில உங்களுக்கு அவருக்கு இது கிடைக்குமே, கல்வி கட்டணம் இலவசமாக கிடைக்குமே. எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தாலுமே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அவர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கிற பட்சத்துல அந்த டியூஷன் ஃபீன்னு சொல்லப்படுற அந்த மொத்த கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இவரோட மதிப்பெண்ண நல்ல மதிப்பெண்ணா தான் இருக்கு. அதனால நீங்க தாராளமா அவர் அக்ரி சேர்க்கலாம். நிச்சயமாக சார். இன்னைக்கு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய நேயர்களுக்கு நம்ம தந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இருக்கவே முடியாது. நேயர்களை அது போலவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான பாடப்பிரிவை, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த வெற்றி படிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருக்கிறோம். முக்கியமாக நாளை வரக்கூடிய நிகழ்ச்சியில் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அதில் ஈடுபாடு உடையவர்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட கல்வியாளர் ரமேஷ் சபா அவர்களுக்கு நன்றி. இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியில்.